இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில் தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் இந்த 10வது மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து உடுத்துவித்து அற்புதமாய் நடத்தினாரே. இந்த மாதத்தில் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தவறே செய்ய மாட்டார். நாம் தடமாறலாம், தடுமாறலாம், தவறு செய்யலாம், பொய் சொல்லலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, அழைத்தவர் உண்மையுள்ளவர். 2 காரியங்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நம்முடைய அழைப்பு. உங்களுடைய அழைப்பை பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா நம்முடைய அழைப்பை பார்க்க வேண்டுமாம். ஏனென்றால் நாம் அழைக்கப்படும் பொழுது நாம் ஞானிகளாக அல்ல, வல்லவர்களாக அல்ல, பிரபுக்களாக இல்லை. தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியே ஆண்டவர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்களாம், பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனர்களை தெரிந்து கொண்டாராம். மனிதனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மனிதர் பார்க்கிற வண்ணமாய் தேவன் பார்க்க மாட்டார். ஒருவேளை மனிதர் பார்க்கிற வண்ணமாய் பார்த்தால் குறைவுகளை தான் பார்க்க முடியும். நாம் எதற்குமே தகுதியற்றவர்கள், அன்பிட் என்று ஒதுக்கி வைக்கத்தான் நேரிடும். ஆனால் தேவன் குறைவுகளே அல்ல, குறைவான நம்மையும் நிறைவாக்கி பயன்படுத்த முடியுமே என்று அப்படித்தான் பார்க்கிற தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒருவேளை நெருக்கத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம், என்ன செய்யறது என்று தெரியலையே, நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்று. சிலர் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது, என் வாழ்க்கையில தான் அடி மேல் அடி, போராட்டத்தின் மேல் போராட்டம். ஒருவேளை ஆண்டவர் என்னை அழைத்திருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை சந்தித்தது உண்மை என்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு கூட இருப்பது உண்மை என்று சொன்னால், இவைகள் எல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? இதை தான் யோசிப்போம். யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் ஆதியாகமத்திலே 28:10-20 வசனம் வரை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பெயர்சபாவிலிருந்து ஆரோனுக்கு போய் கொண்டிருக்கிறான். தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து உயிர் தப்பி போகிற நேரம் அது. சூரியன் அஸ்தமித்து விட்டது. ஒரு கல்லை எடுத்து அந்த காட்டுக்குள்ள படுக்கிறான். அது காடு என்ன நடக்கும் என்று தெரியாது. தேவன் அங்கு சொப்பனத்தின் மூலமாய் சந்திக்கிறார், காரியங்களை வெளிப்படுத்துகிறார், உடன்படிக்கை பண்ணி அங்கு அனுப்புகிறார். நீ திரும்பி வர உன்னை பண்ணுவேன், அதுவரை நான் பாதுகாப்பேன், உன்னை நடத்துவேன், நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அங்கு போய் ஏராளமான போராட்டங்களை சந்திக்கிறார். திரும்பி வரும் பொழுது கூட அழைப்பை மட்டுமல்ல, அழைத்தவரையும் பார்க்கிறார். இன்னைக்கு அழைப்பையும் பார்க்க வேண்டும், அழைத்தவரையும் நாம் பார்க்க வேண்டும். சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? அழைத்தவரை விட்டு விடுகிறார்கள். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அல்லவா, அவர் எப்படி கைவிடுவார், சொன்னதை செய்கிறவர் என்று சொல்லி அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு என்ன பண்ணுகிறார்? திரும்பி வரும்பொழுது திரும்பவும் தன் சகோதரனை சந்திக்கணும். 400 பேரோடு எதிர்கொண்டு வரும்படியாய் தன்னுடைய சகோதரன் வருகிறான். ஏசா பயந்து விட்டான். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி தனித்து ஆதியாகமம் 32:24 ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாமே என்னை விட்டு போகிற ஒரு நிலைமை. அங்குதான் அழைத்தவரை நோக்கி பார்க்கிறார். நடந்தது என்ன? மீண்டுமாய் அழைப்பை உறுதிப்படுத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். விரோதமாய் வந்த ஏசா சேர்ந்து விடுகிறான். சந்தோஷமாய் பயணங்கள் தொடர்கிறது. குறித்த காலத்திலே குறித்த இடத்திலே வாசம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். உபாகமம் 32:10 வாசித்தால் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், கண்டுபிடித்தார், உணர்த்தினார், கண்மணியை போல் காத்திரலான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, நமக்கு செய்வார். கிதியோனுடைய வாழ்க்கை கூட நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால்,
14 வசனத்துல கர்த்தர் கிதியோனை பார்த்து கூப்பிட்டு அனுப்புகிறார். மீதியானன் கையிலிருந்து என் ஜனங்களை விடுவி, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அழைப்பை குறித்து சந்தேகம் வருது. கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். அழைப்பையும் பார்க்கிறான், கர்த்தரையும் பார்க்கிறான். அழைப்பை மறந்து விடவில்லை, கர்த்தரையும் மறந்து விடவில்லை. மீதியானர்களை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்! உங்க வாழ்க்கையில குழப்பத்துல இருக்கிறீங்களா? எந்தவித சூழ்நிலையிலும் பின்வாங்கிறாதங்க. ஏன்? இந்த இயேசுவை பிடிச்சிட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சு. நாங்க இயேசுவை நம்பினோமே, ஜெபம் பண்ணோமே, நாங்க எல்லாம் நல்லா தானே செய்யறோம், ஏன்ட்டு கேள்வி கேட்கிறீங்களா? கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. ஒருவர் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்து நாளை தினத்தை நீங்கள் முடிவு பண்ணி விடாதீர்கள். நாளை தினம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. கடந்து போற பாதை கடினமாக இருந்தாலும் என் ஆண்டவருடைய அழைப்பு மாறாது, தெரிந்து கொள்ளுதல் மாறாது. உறுதியா நின்று பாருங்களேன். ஒரு நாள் வரும், உங்களோடு கூட இருந்து அழைத்த அழைப்பையும் அழைத்த தேவனையும் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த விதமாக கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்து விடுவார். ஒரு அருமையான சகோதரன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. வந்து சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது குழப்பம் வந்து விட்டது. இனி ஊழியத்தை செய்வதா, ஊழியத்தை தொடர்வதா என்பதுதான் குழப்பம். இனி ஆண்டோடைய அழைப்பு இதுதானா? ஆண்டவர் அழைத்தால் ஏன் இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது? அழைத்த அழைப்பு குறிப்பிட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு, குறிப்பிட்ட இடத்திலே செய்வதற்கு, குறிப்பிட்ட விதமாய் செய்வதற்கானால் காரியங்கள் எல்லாம் விரோதமாக இருக்கிறது என்று சோர்ந்து உட்கார்ந்து விட்டார். ஆண்டோடைய சமூகத்துக்கு போறார். ஆண்டவரே, என்னுடைய அழைப்பு என்னென்று எனக்கு தெரியல, மீண்டும் சந்தேகம் வந்து விட்டது. இதே ஊழியத்தை தொடர்வதா இல்ல நிறுத்திவிட்டு வேற ஏதாவது செய்வதான்னு சொல்லும்போது ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். நீ போ, குறிப்பிட்ட இடத்தை அந்த ஒரு பெரிய ஹாலை புக் பண்ணி குறிப்பிட்ட விதத்திலே அந்த ஊழியத்தை நீ ஏற்படுத்த சொல்லும் பொழுது வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ போய் செய். ஆண்டவர், எப்படி ஜனங்கள் வருவார்கள், எப்படி மீட்டிங்கை நடத்த முடியும்? ஆண்டவர் அதோடு மட்டுமல்ல, குறிப்பிட்ட தேவனுடைய தாசனையும் காண்பித்து அவரை நீ ஊழியத்திற்கு கூப்பிடு. அவரை ஈஸியா ரீச் பண்ண முடியாது, கூப்பிட்டால் எப்படி வருவார்? நான் நடத்துவேன், அப்பொழுது என்னுடைய அழைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்வாய். ஜபிக்கிறார். அதற்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படுகிறது. இவர் கையில் 300 ரூபாய் தான் இருக்கிறது. என்ன செய்வது? ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவர் சொல்லி காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். எல்லோரும் கேள்வி பண்ணாங்க, இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் யாருப்பா வருவா, யாருப்பா அப்படி நடத்தினதுக்கு உனக்கு அனுபவம் இல்லப்பான்னு சொல்லி பலர் உதாசீனப்படுத்துறாங்க. பலர் அவனை சோர்ந்து போக பண்ணால் அந்த சகோதரன் சோர்ந்து போகவில்லை. உறுதியாய் நின்று ஆண்டோட வார்த்தை பிடித்துக் கொண்டு அவனோடு உள்ள சகோதரர்களும் சேர்ந்து இணைந்து ஜெபித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினபடியெல்லாம் காரியங்களை செய்கிறார்கள். குறித்த நாள் வரும்பொழுது தேவன் தடைகளை உடைத்து திரளான பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த ஊழியரையும் கொண்டு வந்து மகிமையாய் கிரியைகளை நடப்பித்தார். மகிமையான காரியங்களை ஜனங்கள் பார்த்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. முடிந்த உடனே உட்கார்ந்து ஆண்டவரே நன்றி சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாராம், இப்போதாவது என்ற அழைப்பை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? நீ தொடர்ந்து போய் செய். சோர்ந்து போகாதே, பின்னிட்டு பார்க்காதே, மற்றவர்களை பார்க்காதே, என்னை பார், என்னுடைய அழைப்பை பார், அதை நிறைவேற்று. நான் எப்பொழுதும் உனக்கு உண்மையுள்ளவனாகத்தான் இருப்பேன். என்னால் பொய் சொல்ல மனிதன் அல்ல. பாகமம் 23:19 தான் சொல்கிறது, மனமாற பண்ணு புத்திரன் அல்ல. சொன்னதை செய்யாதிருப்பேனோ, வசனித்ததை நிறைவேற்றாதிருப்பேனோ. என் ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான், திட்டம் பண்ணால் திட்டம் பண்ணிதான் நிறைவேற்றுவார். அவரோட சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் இனி வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுது, முடிவெடுக்க தெரியல, குழப்பமா இருக்குது, உண்மையிலே ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா, எங்க தப்பு பண்ண, எதனால இது நடந்துச்சு, 1000 கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். இதெல்லாம் ஓரத்துல வச்சுட்டேன். நமக்கு எல்லாமாக இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. நீங்க தானப்பா என்ன அழைத்தீங்க, நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க, வந்திருக்கிறேன். லீட் மீ, கைட் மீ லார்ட், டீச் மீ, நடத்துங்க, போதீங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. உதவி செய்வாரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த மாதம் அதை தான் செய்ய போகிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒவ்வொரு சூழ்நிலையை கடினமான பாதையில் கடந்து வந்தாலும் அழைத்த தேவன் கூட இருப்பேன் சொல்லுகிறார். ஏனென்றால் நம்மை அழைத்தபடியினாலே அவர் கடைசி வரை நம்மை நடத்தியாக வேண்டும். நடத்துவார். அழைத்த தேவனை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றியப்பா. கடந்த மாதங்கள் எல்லாம் நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர். இந்த மாதத்திலும் உம்மை நோக்கி பார்க்க முடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்கப்பா. உடைய அழைப்பை நோக்கி பார்க்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டது, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்ததை, எங்களை முத்தரித்து உமக்கண்டு ஏற்படுத்தினதை, நிலைநிறுத்தினதை நாங்க நினைச்சு பார்க்கிறோம்ப்பா. ஒரு பெரிய வேலைக்கு எங்களை கூப்பிட்டு இருக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், இந்த மாதம் எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லி அங்கலாய்க்கலாம். தைரியப்படுத்தி வலது கரத்தை பிடிச்சு பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்னு சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்க கூட இருங்க, காரியங்களை வெளிப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் கிருபை உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடைசி வரை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடருவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர்.